மிருகஸ்ரீடம் அப்படின்னு பார்க்குறப்போ ரிஷபத்துலேயும் வரும், மிதுனத்துலேயும் வரும். இப்போ ரிஷபத்தில் வருது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கோவம் ஜாஸ்தியாக வரும். ரிஷபம் மிருகஸ்ரீடம் இருக்கவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோவம். அப்புறம் தான் வந்து அது ஏன் அப்படிங்கிறத லேட்டர் ஆன் ரியலைஸ் பண்ணுற மாரி டியூவல் மைண்ட் செட்டில் இருக்க மாரி இருக்கும். இவங்கெல்லாம் கரெக்டாக படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மிருகஸ்ரீஷனுக்கு. ஏன்னா இது செவ்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வர்றதுனால, கோவத்த காரணமே இல்லாம தூண்டும், ரிஷபத்தில இருக்கவங்களுக்கு. அதாவது மாடு, அது புல் தான் இல்லையா? அத எடுத்தோனே அது சிந்திக்கிறதுக்கு வராது. அப்படிங்கிறப்ப, அ புரிதல் ரொம்ப கம்மியா இருக்கப்போ, இவங்க வந்து புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அ அதாவது ஞானத்த நோக்கி போகிற மாரி, யாராவது ஒரு குரு வழிபாடு, இல்ல ஒரு குரு சொல்றத கேட்கறது, ஒரு டீச்சர் சொல்றத கேட்கறது, இவங்களுக்கு படிப்பு பாதியில தடைப்படக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபம், மிருகஸ்ரீஷத்தில இருக்கவங்களுக்கு இருக்கும். நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு பர்சனல் ரீசனோ, இல்ல ஹெல்த் கண்டிஷனோ, ஏதோ ஒரு விஷயத்தினால படிப்பு தடைப்படுதுன்னா, மீண்டும் தொடர்றதுக்கு முற்பட்டு வரணும். அப்பதான் அவங்க கர்மா விட்டே அவங்க வெளிய வருவாங்க. இல்லைன்னா அந்த கர்மாக்குள்ள போய் அவங்க சிக்கிக்குவாங்க. இதே இது மிதுனம், மிருகஸ்ரீஷம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஷார்ப் மைண்டட் அவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஹைலி ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. காம்படிட்டிவ் மைண்ட் செட் அதிகம் இருக்கக்கூடியவங்க. ட்ராபேக் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, கருணை ரொம்ப கம்மி.